Good morning, students. Business Statistics, Unit 1. It's a very big unit. ஸோ நான் ஒரு 30 மினிட்ஸ் வீடியோவாக போடணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ 30 மினிட்ஸில் என்ன கவர் பண்ண முடியுதோ அதை நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா சிலபஸ் படி பார்த்தோம்னா கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் அந்த கிளாசிஃபிகேஷன், ப்ரெசன்டேஷன், டேபிளேஷன் அங்கே போகும்போது இந்த சென்சஸ், சாம்பிளிங்ஸில் நிறையா டைப்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும். தென் கிளாசிஃபிகேஷன் வரும்போதும் அதில் கிளாசிஃபிகேஷன் அதில் எப்படிலாம் இது பண்ணுவாங்க. தென் ப்ரெசன்டேஷனில் டேபிள் எப்படி போடுவாங்க, அதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டேபிள் இருக்குது, டயக்ராமில் என்னென்ன டைப் ஆஃப் டயக்ராம் இருக்குது, கிராஃபிக்ஸில் என்னென்ன டைப் ஆஃப் கிராஃபிக்ஸ் இருக்குது அப்படின்றத எலாபரேட்டாக சொல்லணும். பட் ஆனால் சிலபஸில் வந்து மீனிங்கு, அதோட ஜென்ரல் ரூல் மட்டும் சொன்னாலே போதும். ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து அதில் தான் கேட்பாங்க. மீனிங்கு, ஜென்ரல் ரூலு அதில் தான் கேட்பாங்க. பட் ஆனால் அதை ஃபார்மேட் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் நமக்கு வந்து எது வந்து கிராஃபு, எது வந்து டேபிள், எது வந்து டயக்ராம் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காண்டி என்னோடய கிளாஸ் வந்து எலாபரேட்டாக தான் இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மீனிங், ஃபங்க்ஷன்ஸ், இம்பார்ட்டன்ஸ், லிமிட்டேஷன், டேட்டா கலெக்ஷன், சோர்ஸ், பிரைமரி, செகண்டரி, டூல்ஸ் ஆஃப் டேட்டா கலெக்ஷன், இன்டர்வியூ, ஷெட்யூல், கொஸ்டினர், சென்சஸ், சாம்பிளிங், கிளாசிஃபிகேஷன், ப்ரெசன்டேஷன், டேபிளேஷன், டயக்ராமேட்டிக், கிராஃபிக். என்னை பொறுத்த மட்டும் லிமிட்டேஷன்றது வந்து அந்த யூனிட் முடியும் போது தான் பேசணும். ஸோ அதனால் யூனிட் முடியும் போது தான் அதை பற்றி நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றப்போ அதோட இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது வெறுமனே இதை வந்து ரீட் பண்ணுறது வந்து என்னோட பொறுத்த மட்டும் எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது. இப்போ இதில் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம வாக்கிங்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து எவ்வளோ கலோரி ஃபுட் எடுத்தால் எவ்வளோ தூரம் வாக்கிங் போகணும், அப்படின்னா தான் வெயிட் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும், டயட் மெயின்டெனன்ஸுக்கு அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் ஒரு சமையல் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து என்ன இருக்குன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. இப்போ அம்மா வந்து நமக்கு சோறு ஆக்குறாங்கன்னா, உணவு தயாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உணவு தயாரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குக்கர் அப்படின்றது கான்செப்ட் நான் வரமாட்டேன். பானையில் சாதம் எடுக்கிறாங்கன்னா, ஒரு குடும்பத்துக்கு சாதம் ஆக்குறாங்கன்னா, ஒரு குடும்பத்துக்கு இத்தனை பேர் இருக்காங்க, அது எவ்வளோ பேர் எவ்வளோ சாப்பிடுவாங்க, அப்போனா ஒரு உலாக்கு போடுறதா 2 அலா, அதாவது காப்படி, அரைப்படி, வீசம்படி, காப்படி, அரைப்படி, ஒரு படி அப்படின்ற லெவலில் எவ்வளோ போடுறது நம்ம ஃபேமிலிக்கு, அது வந்து எந்த பாத்திரத்தில் பண்ணுறது, அந்த பாத்திரத்துக்கு எவ்வளோ தண்ணி வைக்கணும், இந்த அரிசிக்கு எவ்வளோ உப்பு போடணும், ஒரு சிலர் உப்பு போடாமல் ஆக்குவாங்க. ஸோ எவ்வளோ உப்பு போடுறது அப்படின்னு பார்த்து கரெக்டாக எந்த டயத்தில் வந்து அதை வடித்தா நல்லா விதையாக இருந்தால் பிடிக்குமா, கொலையாக இருந்தால் பிடிக்குமா, அந்த மாதிரி கரெக்டாக வந்து நம்ம பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இதுவே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். குழம்பு வைக்கிறது அப்படி தான். அம்மாவோட குழம்புனா இந்த டேஸ்ட்டு தான், இந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும். என்ன டேஸ்ட் வந்து மாறாது. ஏன்னா அவங்க வந்து அப்படியே பிளான், நம்மளோட கை மதிப்பு, இந்த கை மதிப்பு வந்து எப்படின்னா ப்ராக்டிஸ், அப்சர்வேஷன், எக்ஸ்பீரியன்ஸ். அப்சர்வேஷன் என்னன்னு பார்த்தோன்னா அவங்க அம்மா செஞ்சதை பார்த்துருப்பாங்க, இல்லை அவங்க சித்தி பண்ணதை பார்த்துருப்பாங்க, இல்லை அவங்க கிராண்ட்மா பண்ணதை, அதாவது ஆச்சி, அயம்மா, தாத்தா, பாட்டி செஞ்சதை பார்த்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்து அந்த பழக்கத்தில் அவங்க வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக செய்கிறாங்க இல்லையா. இதுதான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக். இதில் வந்து என்ன அதை தான் சொல்கிறாங்க, இந்த மாடர்ன் வேர்ல்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வெரி வெல் recognized by the all discipline. Statistics has originated as a science of statehood and found applications slowly and steadily in agriculture, economics, commerce, biology, medicine, industry, planning, education and so on. எல்லாத்துலேயும் அதை பயன்படுத்துகிறாங்க. இப்போ வந்து ஒரு மனிதன், அதுதான் கடைசியில், as on date there is no other human walk of life where the statistics cannot applied. Statistics apply பண்ணாத ஒரு வாக்கிங் கூட கிடையாது அப்படின்றாங்க. த ஆர்ஜின், எப்பயுமே வந்து ஆர்ஜின் அண்ட் க்ரோத் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ற வேர்டு எதில் வந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லொட்டின் வேர்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்றதுலேருந்து வந்திருக்கு. ஸ்டேட்டஸ் அப்படின்னா உங்களை பொறுத்த மட்டுக்கும் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, தென் ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது. இந்த ஸ்டேட்டஸ் அப்படின்றது வந்து 24 hours இருக்கும்.
இன்றைய மனநிலை நம்ம வந்து அந்த ஸ்டேட்டஸ் வைக்கும்போது என்ன மனநிலையில் இருக்கோமோ அந்த மனநிலையை வந்து அது நம்மளை காட்டுது. அதே மாதிரி தான் இங்கே ஸ்டேட்டஸ் அப்படின்றது வந்து ஒரு நாட்டோட பொலிட்டிக்கல் ஸ்டேட், ஒரு நாட்டோட பொருளாதார அரசியல் நிலைமையை சொல்கிறதான் வந்து ஸ்டேட்டஸ் அப்படின்ற வேர்டு. எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன்லேயே சொல்லலாம். நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, ஹீஸ் எ மிடில் கிளாஸ், ஹீஸ் எ லோயர் கிளாஸ், இது அப்பர் மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எக்கனாமிக் ஸ்டேட்டஸை வச்சு. இதுக்காண்டி தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முத பயன்படுத்திக்கிறாங்க. நீங்கள் வந்து பழைய இந்த சரித்திர படங்கள் பாகுபலி, ருத்ரமாதேவி இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு நாட்டை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நாட்டோட படைபலம் எப்படி இருக்குது, அவங்களோட கஜானான்னு சொல்லுவாங்க, அவங்களோட தானிய கிடங்குகளில் வந்து எவ்வளோ தானியம் இருக்குது, அவங்க இப்போ படையெடுத்தா ஒரு வருஷம்னாலும் போர் நடந்துச்சுன்னா அதை தாக்கு பிடிப்பாங்களா, தாக்கு பிடிக்க முடியாத நாடு வந்து என்ன ஆயிரும், தோத்து போயிடும். ஸோ அதனால இவ்வளவே பார்ப்பாங்க, படைப்பலத்தை மட்டும் பார்க்க மாட்டாங்க, அந்த மன்னரோட பொருளாதார நிலைமையையும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு தான் அந்த நாடு மேலே படையெடுப்பாங்க. இந்த வேலையை யார் பார்த்துருக்காங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஒற்றர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க தான் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, நாடு விட்டு நாடு வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி ரோந்து போய் அந்த நாட்டோட வளங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஸ்டடி பண்ணிட்டு வந்து ராஜாட்ட சொல்லுவாங்க. நீங்கள் 23ஆம் புலிகேசியில் கூட பார்க்கலாம். அதாவது வானவராயன் வந்து படையெடுத்து வராருன்றத வந்து லேட்டாக வந்து சொல்லுவார். உடனே அந்த இடத்துல ஒரு ஜோக் இருக்குது, நீங்கள் அதை கூட நினச்சி பாருங்கள். அதாவது ஒரு ஒற்றன் அப்படின்றவன் வந்து நம்ம நாட்டுக்கு எதிரி நாட்டால் எதுவும் படையெடுப்பு எதுவும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்றதையும் பார்க்கணும். அது மாதிரி இவர் வந்து பயந்த அரசர், அதனால என்ன செய்யலை, அவனை வந்து படையெடுப்பு எதுவும் வருதான்னு பார்க்கறக்கு வச்சுக்கிட்டாரு. இதுவே வந்து நாடுகளை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகிற சோழர்கள், பாண்டியர்கள், சேரன் வம்ச அவங்களாம் வந்து மொத்த உலகத்தையும் ஆண்டாங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அவங்க அந்நியாரம் என்ன செஞ்சுருப்பாங்க, ஒவ்வொரு நாட்டையுமே தெரிஞ்சு அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, மேலும் மேலும் அவங்களோட நாட்டோட எல்லைகளை வந்து விரிவாக்குற வேலை பார்த்தது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இப்போ வந்து சயின்டிஃபிக் மெத்தடை இன்ட்ரடியூஸ் பண்ணி நிறையா வந்து அது வந்து ரீசனாக ரொம்ப வளர்ந்துருச்சு அப்படின்றது தான் இந்த பேராகிராஃப் சொல்லுது. The word of statistics and statistical are all derived from the Latin word status, means a political state. The theory of statistics as a distinct branches of scientific method is comparatively recent growth. Research, particularly into the mathematical theory of statistics, is rapidly proceeding and fresh discovery are being made all over the world. அதாவது எல்லா இடத்துலையும் இது வந்து உள்ள நுழைஞ்சு வளர்ந்துக்கிட்டே போகுது. ஏன்னா ஒரு வனவிலங்கு எடுத்துக்கிட்டாலும் ஒரு நாட்டில் புலிகள் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது, சிங்கங்கள் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது, இதுவும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். மீனிங் இது வந்து சிம்பிளாக எல்லாத்தையும் கலெக்டராக சேர்த்து இதுதான் இதோட மீனிங்க்கு ஆப்டாக இருக்குன்னு சொல்லி ரெடி பண்ணது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் அ கன்சர்ன்ட் வித் சயின்டிஃபிக் மெத்தட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சயின்டிஃபிக் மெத்தட். நம்ம நினச்ச மாதிரி எதுவும் பண்ண முடியாது, இந்த ஆர்டரில் தான் பண்ணணும். ஆர்டரை மாற்றினா தப்பான ரிசல்ட் கிடைக்கும். scientific method for collecting, organizing, summarizing, presenting and analyzing data as well as deriving valued conclusion and making reasonable decision on the basis of analysis. நம்ம இப்போ வந்து எதோட முடிக்க போகிறோம்னா கலெக்டிங், ஆர்கனைசிங், சம்மரைசிங், ப்ரெசன்டிங். அனலைசிங் கொஞ்சம் பண்ணுவோம். அடுத்து இந்த வேலிட் கன்க்ளூஷன், மேக்கிங் ரீசனபிள் டெசிஷன் நம்ம சிலபஸில் கிடையாது. ஸோ கலெக்டிங்னா டேட்டாவை எப்படி கலெக்ட் பண்ணுறது, அதுதான் ப்ரைமரி சோர்ஸஸ், செகண்டரி சோர்ஸஸ் நம்ம பார்க்குறோம். அந்த டேட்டாவை எப்படி கலெக்ட் பண்ணுறது, அதுக்கு ஒரு கொஸ்டின் ரெடி பண்ணணும். அந்த கொஸ்டினை வந்து நம்ம டைரெக்டாக போய் கேட்க போகிறோம்னா இன்டர்வியூ ஷெடியூல். நம்ம வந்து அதை வந்து மெயில் மூலமாகவோ ரெடி பண்ணி நம்ம டைரெக்டாக போகாமல் இன்டெரக்டாக வந்து அவங்க கையில் கிடச்சி அவங்களே ஃபில் பண்ண மாதிரி இருந்தால் கொஸ்டினர் நம்ம கூட இருந்து ஒவ்வொரு கேள்வியாக கேட்டு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்களா, காஃபி வித் டிடி, நேருக்கு நேர், இந்த மாதிரி அவங்க என்ன செய்வாங்க, உட்காந்து ஒரு 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அவங்க கேட்பாங்களே, அதான் வந்து இன்டர்வியூ ஷெடியூல். கொஸ்டின்ன்றது வந்து ப்ரீ பிரிண்டட் கொஸ்டின். நான் உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் அனுப்புகிறேன் இல்லையா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அனுப்பி அவங்களுக்கு மெயில் மூலமாகவோ அல்லது நேரடியாக வந்து கொடுத்து இதை ஃபில் பண்ணி கொடுங்க, நாளைக்கு வந்து வாங்குறேன்ற மாதிரி கொடுத்துட்டு வர்ற அது வந்து
கொஸ்டினர் மெத்தட். ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம அந்த எக்ஸ்பிளனேஷன் பார்ட் எதுவுமே நம்ம பண்ண மாட்டோம். இன்டர்வியூ ஷெடியூலில் நம்ம என்ன கொஸ்டின் கேட்குறோன்றதை அவங்கள புரியுறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம்னா அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் இல்லாத வந்து கொஸ்டினர். ஸோ இந்த மாதிரி கலெக்டிங்கு. ஆர்கனைசிங்னா கிளாஸிஃபை பண்ணுறது. அதாவது அதாவது ஜெண்டர் வைஸ் கிளாஸிஃபை பண்ணுறதா, அவங்களோட ஜியாகிரபிக்கல் ஏரியா வச்சு கிளாஸிஃபை பண்ணுறதா, அல்லது பீரியட் வச்சு மந்த்து, இயரு, வீக் அதை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறதான்னு பார்க்குறதா வந்து ஆர்கனைசிங். அண்ட் தென் அதை மொத்தத்தையும் சம்மரைஸ் பண்ணி இந்த ஆர்டரில் தான் அது இருக்கும் அப்படின்றத மொத்தம் சேர்த்து அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் பண்ணுறது. டேபிளாக டயக்ராமாக கிராஃபான்னு செலக்ட் பண்ணுறது ப்ரெசண்ட்டு. தென் அனலைஸ் பண்ணுறது, ஆவரேஜ் கண்டுபிடிக்க. நமக்கு இந்த கிளாஸில் வந்து ஆவரேஜ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், கியூனஸ்ஸு, கார்லேஷனு, ரிக்ரெஷன், அந்த டேட்டாவுக்கு என்ன ஆப்டாக இருக்குமோ அதை கண்டுபிடிச்சி அதுலேருந்து ஒரு ரிசல்ட் சொல்கிற வரைக்கும் நம்ம இந்த சிலபஸில் பார்க்க போகிறோம், அனலைசிங். தென் அடுத்து ஃபர்தராக வந்து பிஜி போனீங்கன்னா கொஞ்சம் கன்க்ளூஷன் எழுதுறதுக்கும் சொல்லுவாங்க, கன்க்ளூஷன் எழுத சொல்லுவாங்க. தென் டெசிஷன் மேக்கிங் அப்படின்றது வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக போகும்போது அந்த டெசிஷன் மேக்கிங்ன்ற கான்செப்ட் நம்ம வந்து வரும். ஸோ இந்த ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருக்கோம், அதை வச்சு நம்ம என்ன முடிவு எடுக்க போகிறோம். அதாவது ஒரு ப்ராடக்ட் சேல்ஸு, இந்த மாதிரி நான் ஒரு ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அந்த அதை ஒரு ப்ராடக்ட்டு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்டு, அந்த காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்டை வந்து நான் ஒரு மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து சாம்பிள் கொடுப்பேன். சாம்பிள் கொடுத்து எல்லாரும் வந்து அந்த சாம்பிளை யூஸ் பண்ணிவிட்டு ஃபர்தராக வாங்குறாங்க அப்படின்னா என்னது, அந்த சக்ஸஸ் ஆயிடுச்சின்னு அர்த்தம். இப்போ அந்த சாம்பிள் கொடுத்துமே யாருமே என்ன செய்யலை, அந்த காஸ்மெட்டிக்ஸை வாங்கலை. ஸோ அப்படியே இப்போ இந்த சுச்சுவேஷனில் நான் பிஸ்னஸை ட்ராப் பண்ணுறதா, பிஸ்னஸை கண்டினியூ பண்ணுறதா அப்படின்றத டெசிஷன் எடுக்கணும் இல்லையா. ஸோ நம்ம என்ன செய்யணும், நம்ம அனுப்பின சாம்பிளை வந்து கரெக்டாக நம்ம நினச்ச கஸ்டமர்ஸ்க்கு போய் சேருதான்றதை ஃபஸ்ட்டு இது பண்ணணும். நிறைய கடைகளில் பார்த்தீங்கன்னா சாம்பிள் சைஸை வரதுக்கப்புறம் அப்படியே தனியாக தூக்கி போட்டுருவாங்க. அந்த பர்சன் வாங்குகிற பர்சன் வந்து அந்த பேரை பார்த்து கேட்டால் தான் கொடுப்பாங்க, இதில் என்னமோ போட்டிருக்கு அதை கொடுங்க அப்படின்னு. இந்த மாதிரி அது கரெக்டாக வந்து நம்மளோட கஸ்டமர், நம்ம பொட்டன்சியல் கஸ்டமர், இவங்க தான் நம்மளோட கஸ்டமர் ஆக போகிறாங்கன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அந்த பொருள் சென்றடைஞ்சாதான் நமக்கு வந்து என்ன ஆகும், இதுவாகும். ஸோ இந்த சேல்ஸ் வந்து, அதாவது நம்ம சேல்ஸ் பிக்கப் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்னது, சும்மா ஒரு சாம்பிள் மட்டும் குடிச்சா போதாது. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், உள்ள நுழைஞ்சி வேலைகளை பார்க்கணும். நம்ம சாம்பிள் கொடுத்தோம், யாரும் நம்ம தான் வாங்கலை அப்படின்னு விட்டுறக்கூடாது. இப்போது நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரீட் சைட் வெண்டார்ஸ் பார்த்துருக்கோம். அவங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு பழங்களை வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. இன்னைக்கு பார்த்து யாருமே பஜார் பக்கம் வரலை அப்படின்னா நமக்கு மார்க்கெட்டே கிடையாது அப்படின்னு அவர் முடிவு பண்ணக்கூடாது. அவர் ஒரு 10 நாள் 15 நாள் வந்து கிராஜுவலாக அவர் வியாபாரங்களை வந்து பண்ணிக்கிட்டே, அவர் விற்கிதோ விற்கலையோ வந்து ஒரு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து வெயிட் பண்ணி பார்த்து தான் என்ன செய்ய முடியும், அந்த வியாபாரத்தை பிக்கப் பண்ண முடியும். எந்த இடத்துல பழக்கடைகள் இல்லை அந்த இடத்துல போய் போடணும். அந்த இடம் வந்து பெரும்பாலும் மக்கள் வந்து போகிற இடமா இருக்கணும். இவ்வளவு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதெல்லாம் டிசைட் பண்ணி இந்த இடத்துல போடணுன்றதே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அந்த இடத்த செலக்ட் பண்ணுறதுலையுமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. இதுதான் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறது. அந்த இடத்த நம்மளுக்கேன்னு வந்து அந்த இடம் தான், நம்ம அந்த இடத்துல பிக்கப் ஆயிடுச்சுன்னா அங்கே தான் நம்ம இனிமேல் என்ன பல வியாபாரம் பார்க்க போகிறோம் அப்படின்றதையும் ஃபிக்ஸ் பண்ணுறதும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ நம்ம வந்து கன்க்ளூஷன் வரைக்கும் வருவோம். அந்த டெசிஷன் அப்படின்றது வந்து அந்த பார்ட்டில் ப்ராக்டிக்கலில் போகும்போது தான் உங்களுக்கு வந்து தெரியும். நம்ம ரிசர்ச் எம்ஃபில் பிஹெச்டி பண்ணும்போது அது வந்து எலாபரேட்டாக எப்படி டெசிஷன் எடுக்கிறதுன்றது நமக்கு தெரியும். ஸோ இது வந்து சிம்பிளாக ஏன்ஷியன் டேஸில் வந்து மீனிங் என்ன இருந்துச்சு, தென் எப்படி வந்து அடுத்து மாறுச்சுன்றதான். இப்போ அது வந்து ரீசெண்டாக நான் வந்து எல்லாமே கலந்துருக்கிற மீனிங்கு. இது வந்து சிம்பிளாக ஏன்ஷியனில் சொன்ன மாதிரி. The word statistics is used to refer a numerical fact such as number of people living in a particular. வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படின்றது இருக்கு, ஒரு ஏரியாவோட பாப்புலேஷனை சொல்கிறது தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் என்ன இருக்கு, கலெக்டிங், அனலைசிங், இன்டர்பிரட்டிங் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்றது வந்திருக்கு. அதுதான் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாப்புலேஷன் சொல்கிறதுன்றாங்க, அதுக்கப்புறம் அந்த பாப்புலேஷன் டேட்டாவை கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி இன்டர்பிரட் பண்ணுறது,
ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்புறம் நம்மளை பொறுத்த மட்டும் அந்த பாப்புலேஷன் சென்சஸ் எடுக்க வர்றதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. டெஃபனிஷன் ஏஎல் பவுலே சொன்னது. இது வந்து சிம்பிள் டெஃபனிஷன். இது போக 2-3 டெஃபனிஷன்ஸ் இருக்குது. நான் நோட்ஸில் கொடுக்கும்போது கொடுக்குறேன். பட் ஆனால் இது சிம்பிள். இதை வந்து படித்து எழுதுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேயும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் நிறைய டெஃபனிஷன் வேணாலும் நான் நோட்ஸில் அனுப்புகிறேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் நியூமரிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் இன் எனி டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்கொயரி பிளேஸ்ட் இன் எ ரிலேஷன் டு ஈச் அதர். அதாவது நியூமரிக்கல் ஃபேக்ட், இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது நியூமரிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் இன் எனி டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்கொயரி பிளேஸ்ட். இப்போ ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் போய் ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா அந்த கேள்விக்கான பதிலை நியூமரிக்கல் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நமக்கு கேட்குற தகவல்களை கரெக்டாக நியூமரிக்கல் ஃபேக்டில் கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் தான் வந்து என்னது, ஸ்டாட்டிஸ்டிக். இப்போ நமக்கு போடுறாங்களே விருதுநகர் மாவட்டத்தில் கொரோனா பாதித்தவர்களோட ரிப்போர்ட், இதை போய் நம்ம கேட்குறோம் சுகாதாரத்துறையில். இன்னைக்கு விருதுநகரில் கொரோனா பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் அப்படின்னு ஒரு மீடியாக்காரன் போய் கேட்கறதுனால தான் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட்டில் ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ பேர் இருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ பேர் இருக்காங்க, இன்னைக்கு புதுசாக இவ்வளோ பேர் ஆட் ஆகிருக்காங்க, இவ்வளோ பேர் ரெக்கவரி ஆகி வெளியே போயிருக்காங்க, இவ்வளோ பேர் ரெக்கவர் ஆகி வெளியே போயிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் கொடுக்குறாங்களே, இட் இஸ் எ நியூமரிக்கல் ஃபேக்ட். த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஃபங்க்ஷன்ஸ்ன்னு பொறுத்த மட்டுக்கும் இந்த 4 ஃபங்க்ஷன்ஸ் தான் சொல்கிறாங்க. இந்த 4 ஃபங்க்ஷன்ஸ் வந்து அது செய்யுது. பட் ஆனால் அதை செய்யறதுக்கான வழிமுறைகள் நிறையா இருக்குது. கான்டென்சேஷன் அப்படின்றது டு ரெடியூஸ், அதாவது எலாபரேட்டாக இருக்கிற டேட்டாவை வந்து சுருக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிளாஸில் வந்து 62 பேர் இருக்காங்க அப்படின்றது சொல்கிறது சுருக்கமான முறை. அதுவே 62 பேரையும் சொன்னோம்னா இது எக்ஸ்பேண்டட் ஃபார்ம். நமக்கு தேவை வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து சுருக்கமாக தான் சொல்லணும். ஒரு கிளாஸில் இருக்க 62 பேரையும் அது வந்து சொல்லுது அப்படின்னா அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடையாது. அந்த கிளாஸில் 62 பேர் இருக்காங்க, அதில் பாய்ஸ் இத்தனை, கேர்ள்ஸ் இத்தனை பேர் வந்து என்னது +2 வந்து இங்கே படிச்சிருக்காங்க, இத்தனை பேர் வந்து +2 வந்து இந்த ஸ்கூலில் படிச்சிருக்காங்க, இத்தனை பேர் இந்த மாதிரி டேட்டா வந்து பைபிரிகேட் பண்ணி இத்தனை பேர் வந்து ரூரல்லேருந்து வராங்க, இத்தனை பேர் வந்து செமி அர்பன்லேருந்து வர்றாங்க, இத்தனை பேர் வந்து லோக்கல் ஸ்டூடெண்ட்டு, இத்தனை பேர் வந்து அவுட் ஸ்டேஷன் ஸ்டூடெண்ட்டு, வர்றது அவுட் பஸ்ஸில் வர்றாங்களா, காலேஜ் பஸ்ஸில் வர்றாங்களா, பைசைக்கிளில் எத்தனை பேர் வராங்க, இந்த மாதிரி நான் எண்ணிக்கையில் கொடுக்குறது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். பைசைக்கிளில் வர்றவங்க அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம கிளாஸில் இருக்க ஒரு 20-30 பேர் எழுதி கொடுத்தோம்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடையாது. அது வந்து அவங்க கேட்குறதுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம், தகவல் கொடுக்குறோம். ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது என்னது, எத்தனை பேர் சைக்கிளில் வராங்க, எத்தனை பேர் நடந்து வராங்க, எத்தனை பேர் வந்து காலேஜ் பஸ்ஸில் வராங்க, எத்தனை பேர் வந்து அவுட் பஸ்ஸில் வர்றாங்க அப்படின்ற டீட்டெயில் தான் வந்து என்னது, ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா. சுருக்கிறது, எக்ஸ்பேண்ட் பண்ணுறது. தென் கம்பேரிஷன் அப்படின்றது இப்படி சுருக்கிட்டோம்னா நம்ம காலேஜில் பைசைக்கிளில் வர்றவங்க பேர் நிறையா இருக்காங்களா, காலேஜ் வேனில் வர்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க, கம்பேர் பண்ணிக்கலாம். ஹூ இஸ் மோர் தேன் அதர் அப்படின்னு கம்பேர் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் ஃபோர்காஸ்டிங் அப்படின்றது வந்து இந்த பாஸ்ட் டேட்டாவை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஃப்யூச்சரை ஃபோர்காஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு வெதர் ரிப்போர்ட் நீங்கள் பார்க்குறீங்க, இந்த மாதிரி அவங்க வந்து வெதர் ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பருவக்காற்று இந்த காற்று அடிக்குது, இந்தந்த ஏரியாக்கள்லாம் மழை பெய்யும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து அது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து வெதர் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த காற்று அடிக்குது, எந்த பக்கம் அடிக்குதுன்னு பார்க்குறதுக்கு டிவைஸ் இருக்குது. பட் ஆனால் இந்தந்த இடங்கள்லாம் மழை பெய்யும், இவ்வளோ மழை பெய்யும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாஸ்ட் ரெக்கார்டை பார்த்து தான் ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் இந்த மழை அளவு கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். எஸ்டிமேஷன். ஸோ நம்ம வந்து ஃபோர்காஸ்ட்ன்றது அளவை எஸ்டிமேட் பண்ணுறது வந்து போன வருஷம் வந்து இந்த மாதத்தில் மழை பெஞ்சிச்சு, அப்போனா இந்த வருஷத்துலையும் மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத முன்னக்கூட்டி எதிர்பார்க்கறது வந்து எஸ்டிமேஷன். இப்போ வந்து வெதர் ரிப்போர்ட்டை இன்னைக்கு வந்து
அதாவது பூமியோட சூழ்நிலை என்ன, அட்மாஸ்பியரோட சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்க்கணும்னு அவங்க தூண்டினது தான் எஸ்டிமேஷன். இந்த எஸ்டிமேஷனுக்கு எஸ்டிமேஷன் தியரி இருக்குது, டெஸ்ட் ஆஃப் ஹைபாத்திசிங் டெஸ்ட் இருக்குது, நான் பேராமெட்ரிக் டெஸ்ட் வேறு இருக்குது, சீக்வன்சியல் அனாலிசிஸ் இதெல்லாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. வாட்ச் ரெகுலர்லி. attend